தமிழகத்தின் கிழக்கு கடற்பகுதியில் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரையில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டும் மீன்வளத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் மீன்பிடிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருடாந்தம் ஏப்ரல் மாதம் 15 முதல் ஜூன் மாதம் 14 வரையிலான 61 நாட்களுக்கு விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகளை கொண்டு கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. இன்று நள்ளிரவுடன் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைவதை முன்னிட்டு தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர். 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்றோட முடியுது. மீனவர்கள்லாம் கடலுக்கு போறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தயார் நிலையில எல்லாருமே ஐசிடிஸ் எல்லாம் ஏற்றி கடலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து புதிதாக வந்திருக்கிற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை இரு நாட்டு மீனவர்களும் பாதிக்காத வகையில இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு பண்றதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா இந்த மீனவர்கள் வாழ்வுல ஒரு சுவிச்சமா இருக்கும். எங்களுடைய நோக்கம் அரசிட்ட ஒவ்வொரு நேரம் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, எங்களுக்கு இலங்கை மீனவர்கள் நாங்க தான், இந்திய மீனவர்கள் நாங்க தான். இருநாட்டு மீனவர்கள் சுமூகமா மீன் பிடிக்கிறதுக்கு தான் நாங்க வழிவகை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த அரசு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. ஆனா இப்ப வந்திருக்க தமிழக அரசு எங்களுக்கு மீனவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்க இருநாட்டு மீனவர்களையும் பரஸ்பரமா மீன் பிடிக்க வைப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதை தவிர்க்க வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் வலியுறுத்தியது. இந்த தமிழ்நாட்டு மீனவர்களின் செயல்பாட்டினால் வடக்கு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதே போன்று தமிழ்நாட்டிலே ஒரு மீன்பிடி அமைச்சராக ஒரு மீனவ சமூகத்தை பிரதிநிதிப்படுத்திய மீன்பிடி அமைச்சரால் மீனவ கிராமத்திலே இருந்து வருகை தந்திருக்கிறார் என்ற வகையிலும் அவர்கள் இருவருக்குமாக வடமாகாணத்தில் இருந்து 50,000 குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்தி 2 லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் விடுவது யுத்தத்துக்கு பிற்பாடு எங்களுடைய சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இரட்டை இழுவைமடி தொழிலை பாவித்து எங்களுடைய கடல் வளத்தையும் கடல் பவள பாறைகளையும் அழிப்பதோடு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்து எங்களுடைய தொழில் உபகரணங்களையும் அழித்து வடக்கு மீனவ சமூகம் மிகப்பெரிய பாதிப்பை யுத்தத்துக்கு பிற்பாடு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் உழைத்து எங்களுடைய குடும்பத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடலில் இருக்கின்ற உரிமையை நீங்கள் தட்டி பறிக்காது, அதை அழிக்காது தடுக்கிறதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாட்டு அரசாங்கமும் தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டு அரசாங்கத்திலும் மீன்வளத்துறை அமைச்சரிடமும் கேட்கின்றோம். இந்த வருடத்தின் எதிர்மறையான காலப்பகுதியில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 21 படகுகளுடன் 145 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.